ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரிப்போசிஷனும் ப்ரிப்போசிஷன் வந்து எந்த இடத்துல மூமெண்ட்டில் எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம், டைமில் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். இப்போ வந்து பிட்வீன் அண்ட் அமாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிட்வீன் இஸ் யூஸ்டு வென் நேமிங் டெஃபினிட் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஸோ பிட்வீன்ன்ற ப்ரிப்போஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணால், அதாவது டெஃபினிட்னா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஏதோ ஒரு நேமிங் குறிப்பிட்டு சொல்கிறப்ப, இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட இது சொல்கிற ஐட்டம்ஸ் சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த டிஸ்கஷன் ஆன் எ ஸ்போர்ட்ஸ் மீட் between our school and other schools are going on for 2 days. ஸோ இங்கே வந்து பிட்வீன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது நாங்கள் என்ன பண்ணோம், டிஸ்கஷன் ஸ்போர்ட்ஸ் மீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். எதுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ணுறான்னு கேட்டால், எங்களுடைய ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் வந்து 2 டேஸாக வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அவர் ஸ்கூல் அதர் ஸ்கூல் அப்படின்னும் போது பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்டு ஆஸ்திரேலியா. ஸோ ஃபைனல் மேட்ச் யாருக்கு இடையில நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில. ஸோ பிட்வீன்ன்றது இடையில அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அமாங் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால், அமாங் இஸ் யூஸ்டு when the items are part of a group and are not specifically named. இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது பிட்வீன். இங்கே அமாங்ன்றது வந்து நாட் ஸ்பெசிஃபிக்கலி நேம்டு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண மாட்டோம். ஒரு குரூப்பில் வந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் சொல்லும் போது தான் அமாங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்னன்னு கேட்டால், த sailors divided the money among themselves and the ship sailed on. ஸோ sailors-லாம் என்ன பண்ணுறாங்க, மணி வந்து அவங்களுக்குள்ள themselves நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஷிப் sailed on. ஷிப் வந்து செயில் மூவ் ஆச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு we would discussed this point among ourselves many times over the past month. ஓகே, கடந்த கொஞ்சம் மந்த்தாக என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் இது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இது மெயினாக குறிப்பிட்டு பிட்வீன்னா 2 இதுக்கு சென்டரில் வரும், அமாங்னா 2க்கு மோர் தேன் 2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் வந்து இது ஃபில்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், வி ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை -8 years. ஸோ இங்கே வந்து டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்கிறப்ப இங்கே ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் வரும். அப்துல் ஹேஸ் டேக்கன் -is ஆஃப் ஃபாதர். ஸோ இங்கே என்ன ப்ரிப்போசிஷனா ஆஃப்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து விமல் ஜென்ரலி கோஸ் டு இஸ் ஒர்க் பிளேஸ் -பஸ். ஸோ மெயினாக வந்து இந்த வெஹிக்கல்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன வரும், பைன்ற ப்ரிப்போசிஷன் போடும், பை பஸ் அப்படின்னு வரும். த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் த லீவ்ஸ். லீவ்ஸ்னால் நிறைய அந்த இலைகள்லாம் இருக்கா. ஸோ அது நிறையா இருக்கிறது, மோர் தேன் 2 அது மாதிரி இருக்கிறதால என்ன யூஸ் பண்ணுறோம், அமாங்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அமாங் பிட்வீன் போது இங்கே அமாங் தான், அதாவது அவங்க மணி அந்த டாய்ஸ் வந்து அவங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ். ஸோ மோர் தேன் 2 அப்படின்னு வரும்போது இங்கே அமாங் இது வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் இது வந்து ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, some verbs are usually followed by preposition before the object of the verb. அதாவது அந்த prepositional verbன்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்த வேர்ப் வந்து எதை இந்த ப்ரிப்போசிஷன் வேர்பை ஃபாலோ பண்ணி இந்த ப்ரிப்போசிஷன் வர்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணு கேட்டால், பிஃபோர் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்புக்கு பிஃபோராக என்ன வரும்னு கேட்டால் இந்த ப்ரிப்போசிஷனல் வேர்ப் வரும். அதாவது ஒரு வேர்பை ஃபாலோ பண்ணி ப்ரிப்போசிஷன் வரும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து த கிட்ஸ் laughed at the hilarious antics of the clown. இங்கே laughed வேர்பு, அட்டுன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ ஒரு கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த க்ளவுன்னா நம்ம என்னது காமெடின்னு சொல்ல போகிறோம், அவங்கள பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க அப்படின்ற மீனிங். ஃபாத்திமா பிளான்டு டு ஸ்டே அட் எ ஹோட்டல் வென் ஷி விசிட்டட் மும்பை. ஸோ ஃபாத்திமா என்ன பண்ணுறா, மும்பை விசிட் பண்ணும்பொழுது ஹோட்டலில் என்ன பண்ணுறா, ஸ்டே பண்ணலான்ட்டு அவள் பிளான் பண்ணுறா. ஸோ இங்கே பிளான்டுன்றது வேர்பு, டூன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ பிளான்டு டு. ஐ ஹாவ் ப்ரெஸ்ஸிங் மேட்டர்ஸ் டு அட்டெண்ட் டு இன் கொல்கத்தா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் மீட்டுக்கோசரம் கொல்கத்தாவுக்கு அட்டன் பண்ண இதை பற்றி அட்டன் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே அட்டென்ட்ன்றது வேர்பு, டூன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ அதான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு. ஸோ ஐ பிலீவ் இன் த ஹீலிங் பவர் ஆஃப் யர் மதர்ஸ் டச். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அதாவது மதர் டச் பண்ணால் அது வந்து என்னென்னு கேட்டேன், எல்லாத்தையும் குணப்படுத்துகிற ஒரு பெரிய பவர் அப்படின்னு நான் அதை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலீவ்ன்றது வேர்பு, இன்னுன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ அதான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு. அதாவது வேர்பை ஃபாலோ பண்ணி ப்ரிப்போசிஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து she was so happy in life that
ஷீ குட் நாட் ஆஸ் ஃபார் மோர். ஸோ அவள் எப்படி இருக்கா, ரொம்ப லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தா. ஸோ தட் ஷீ குடின்ட் ஆஸ் ஃபார் மோர். ஸோ அதனால் அவள் எதையுமே அதுக்கு மேலே எதையுமே அவள் கேட்கவே இல்லை. சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆஸ்க்குன்றது வேர்பு, ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன். த எல்டர்லி கப்புள் கேர் ஃபார் தயர் பெட்ஸ் ஆஸ் தே டூ ஃபார் தயர் சில்ட்ரன். ஸோ எல்டர் கப்புள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த பெட்ஸ் இருக்குல்ல, அந்த பெட்ஸை வந்து என்னவே பண்ணுறாங்க, அவங்களுடைய குழந்தைங்க மாதிரி அதை கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேர்ன்றது வந்து வேர்பு, ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ லாஸ்ட் ஒன், ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹாவ் செட். ஸோ நீ சொன்னது எல்லாத்தையும் நான் என்ன சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அக்ரின்றது வந்து வேர்பு, வித்துன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு. நம்ம ப்ரிப்போசிஷனும் வேர்பும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ சில்ட்ரன்.